சவுத் ஆஃப்ரிக்காவில் டர்க்கியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மாதிரியே ஒரு மாஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இன்றைக்கி அந்த மாஸ்க்குக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்ச ஒரு இடம் இந்த இடம். உள்ளே போகலாமா, அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு போகவே இல்லை. ஸோ ஃபைனலாக ஒரு நாள் போய் தான் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே இருக்குது. உள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி கிளினிக் கூட இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 தூணில் இருந்து அந்த லைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயுமே நாங்கள் ஹைவேஸ் க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் இதை பார்த்துட்டே போவோம். ஃபைனலாக இன்றைக்கி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் போனப்போ மழை விட்டு அந்த தூறிக்கிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மசூதி உள்ளேயே லைப்ரரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சின்ன மியூசியம் மாதிரியும் சைடில் இருந்தது. இதில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்மேடு. ஸோ இதை பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேரை டர்க்கியில் இருந்து இங்கே வர வச்சு எல்லாமே ஹேண்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம பார்க்குற அந்த டைல்ஸ் ஒர்க்கு மேலே இதில் இருக்கிறது எல்லாமே ஹேண்டில் பண்ண தான். ஏன்னா டர்க்கியில் இருக்கிறத அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து அந்த இதில் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூஎஸில் தான் இந்த மாஸ்க் பிளான் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா அங்கே சரியாக இடம் கிடைக்காதனால சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த பிளானை மாற்றிருக்கிறாங்க. ஸோ டர்க்கியில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் தான் இதுக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே அப்படியே பிரம்மாண்டமாக பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அந்த டிசைன்ஸு அதுவும் எல்லாமே ஹேண்ட்மேடுன்னு சொன்னால் நம்பவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது, யூனிக்காக இருந்தது. டர்க்கிலலாம் போய் நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கே போய் விசிட் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அந்த ப்ரேயர் ஹால்குள்ளே போகிறப்ப மட்டும் நம்ம ஹெட்டை கவர் பண்ணணும். அதே மாதிரி மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம், அவ்வளோதான் அங்கே ரூல்ஸு. மற்றபடி யாருனாலும் எப்போனாலும் அலௌடு அந்த டைமிங்குள்ளே. ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் போய் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். மற்றபடி உள்ளே வேறு யாருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே சொல்லலை. நல்லா இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. உங்களுக்கு அமைதியாக ஒரு பிளேஸில் போய் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரம்மாண்டமான இடத்துல நீங்கள் மட்டும் தனியாக நின்று அப்படியே அதை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிளேஸ்க்கு போகலாம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் இந்த குரான்லாம் படிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, கிளினிக்கும் இருக்குது. அங்கே யாருனாலும் பார்த்துக்கலாம். என்ட்ரியெல்லாம் இங்கே என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஏகப்பட்ட பார்க்கிங் இருக்குது. உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது, டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட். ஸோ ஃபேமஸான டர்க்கி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் தாராளமாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு பிக்கஸ்ட் மாஸ்க் இதுதான்.
உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டர்க்கியில் இருக்கிற மாஸ்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணி அதோட மினியேச்சர் டிசைன் மாதிரி எல்லாமே வந்து ரிப்ளிகேட் பண்ணி வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே இந்த மாஸ்க் வந்துடும். அங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரேயர் ஹால் இருக்கும். அந்த இதில் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசியம் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னெல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி அங்கே இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ப்ரேயர் ஹால்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 400+ மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து என்ன மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.